எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். என்னடா இவன் எம்ஆர் ஃபோட்டோ வச்சுக்கின்னு ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இதை பேசியே ஆகணும். ஆடிப்பெருக்குனாலே காவிரி கரைப்புரண்டோட கொண்டாடினதாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி திருச்சியில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலையும் வாட்டர் பைப்புலேயும் வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடி இருக்காங்க. கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு காவிரியில் நிறைய பிரச்சனை தான். இதை கம்மியாக பார்த்தாலுமே 1971 நம்ம பார்க்கணும். 1971 கலைஞர் வந்து இது சரி வராது, சட்ட போராட்டம் போகலான்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு போடுறாரு. இந்திரா காந்தி தலையிட்டு இல்லை வேணாம் இதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு வராங்க. ஆனால் 1990 வரைக்கும் எந்த தீர்வும் வரல. கலைஞர் அதுக்கப்புறமா வந்து ட்ரிபுனல் அமைக்கிறாரு. அந்த ட்ரிபுனல் நம்மளுக்கு வந்து 416 டிஎம்சி தண்ணி தர சொல்லுது. ஆனால் அது படிப்படியாக கம்மியாகுது. எப்போவுமே வருஷம் ஜூன் 12 தண்ணி திறந்துடணும். இந்த வருஷம் திறக்கலை. ஜூலை மாதம் திறந்துருக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் கோட்டா நம்மளுக்கு 34 டிஎம்சி தண்ணி. ஆனால் 1.7 தான் ஏதோ வருது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கேன், நம்ம கவர்மெண்ட்டு எதுவுமே பெருசாக இதுக்கு பேசவே இல்லை. அப்புறம் அங்கே வந்து மழை வெள்ளம் இருக்கிறதுனால தண்ணியை திறந்து விடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 1.7 எம்சி. மொத்தத்தில் நம்மளுக்கு 34 டிஎம்சி வர இடத்துல 4 பாயிண்ட் தான் வருது. இதுக்கு நடுவில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து நம்ம சிஎம்மை பாராட்டுறாங்க. உன் நல்ல மனசுக்கு கடவுள் வந்து கொடுத்துட்டான்பா, நீ எதுவுமே கேட்காம கர்நாடகாவில் அந்த தண்ணி வருதுன்னு. கேட்கணுமா? கேட்கணும். நம்ம தாகத்துக்கு நம்ம உரிமை சொம்பில் தண்ணி தரணும். ஆனால் அவங்க வந்து ஸ்பூனில் தராங்க. இப்படியே போச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்கு விவசாயத்துக்கும் தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது. பாலிடிக்ஸ் பேசுகிறான், பாலிடிக்ஸ்.